ஒரு மாடு ஒன்று இறந்து போகுது. அதை எடுத்து போடுறதுக்கு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலரை கூப்பிடுறாங்க. சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த தலித் சமுதாய மக்களை தாக்கிட்டாங்கன்னு ஒரு புகார் வந்து அந்த யாரெல்லாம் தலித் மக்களை அடிச்சாங்களோ அவங்களை கைது பண்ணி உள்ள போட சொல்லிட்டாங்க. திரு மூப்பனாருக்கு வேண்டியவங்கன்னு அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அந்த கோபம் வேற திரு மூப்பனாருக்கு நிறையவே இருந்தது. இளைய பெருமாளை மாத்திடணும். மூப்பனார் என்ன நினைக்கிறாரு, தனக்கு வேண்டிய ஒருத்தனை கொண்டாடணும்னு நினைக்கிறார். வெங்கட்ராம இவரை விட கில்லாடி. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு வேண்டிய எம்பி சுப்பிரமணியத்தை தலைவராகி என்ன சொல்லிட்டு போனீங்க, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பாடுங்கடத்துல பாறாங்கல்ல கட்டி விழறதுக்கு சமம் நீங்க தான் சொன்னாரு. திரு சிதம்பரம் தான் சொன்னாரு. அப்படித்தானே நீங்க கட்சியை உடைச்சிட்டு போனீங்க. சிவகங்கை தொகுதியை 1980 அவர் எம்பி சீட்டு கேட்டாரு. அவருக்கு கிடைக்கல. ஆர்வி சாமிநாதன் கொடுத்துட்டார். கட்சியிலிருந்து விலகிட்டார். அப்பவே என் குடும்ப மானத்தையே இந்திரா காந்தி வாங்கிட்டாருன்னு சொன்னவர் தான் சிதம்பரம். அதோட காங்கிரஸ்ல எந்த கூட்டத்துக்கு யார் போய் கூப்பிட்டாலும் காங்கிரஸ் கூட்டத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் சிதம்பரம். அதனால இந்த உண்மைகளை சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு வந்தீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நிதி அமைச்சர் ஆக்குறாங்க, உயர்ந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஒரு தலித் தலைவர் லீடர்ல அவரை எவ்வளவு நீங்க அவமானப்படுத்துறீங்க. 10 மாசம் தானே நீங்க அவரை தலைவராக விட்டீங்க. திரு மூப்பனார் விடல, நீங்களாம் அவர் கூட தான் இருந்தீங்க. அவர் தொடர்ந்து இருக்கட்டும், ஏன் நீங்களாம் சொல்லல? அந்த வருத்தம் மனசுக்குள்ள இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். காங்கிரஸினுடைய முன்னாள் மூத்த தலைவர்களில் ஒருத்தவராக இருக்கக்கூடிய இளைய பெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடந்திருக்கு. அந்த நூற்றாண்டு விழாவில் ப. சிதம்பரம் அவர்கள் பேசின ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஊடகங்களில் பேசு பொருளாக இருக்குது. அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததும் நீக்கப்பட்டதும் ஒரு சங்கடத்திற்குண்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதற்குண்டான விளக்கம் கூட அந்த இடத்துல சரியாக சொல்லப்படலை. நீங்களும் நேற்று அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. என்ன நடந்தது? மரியாதைக்குரிய திரு சிதம்பரம் அவர்களுடைய கருத்து, அவர் நியமிக்கப்பட்டதும் நீக்கப்பட்டதும் ஒரு அசாதாரணமானது, சர்ச்சைக்குரியதுன்னு அவர் சொன்னார் அப்படின்னா அதை விளக்கி இருக்கணும். அவர் எப்படி நியமிக்கப்பட்டார், எப்படி நீக்கப்பட்டார், எப்படி நியமிக்கப்பட்டார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, நான் தலைவர் இளைய பெருமாளோடு நெருக்கமாக இருந்தவர்கள மேடையில் அமர்ந்திருந்த திரு தங்கபாலம், கீழே அமர்ந்திருந்த நானும் 2 பேரும் தான் தலைவர் இளைய பெருமாளோட நெருக்கமாக இருந்தவங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நியமிக்கப்பட்ட விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நியமிக்கப்பட்டார், இதுக்கு மரியாதைக்குரிய திரு சிதம்பரம் சொல்வதில் அவருக்கு சங்கடம் இருக்கு. என்ன சங்கடம்? அதாவது ஒரு தலைவர் மூப்பனாரோட இருந்தவர். மூப்பனார் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தான் திரு இளைய பெருமாள் நியமிக்கப்பட்டார். 80 அந்த காலகட்டங்கள்லையா? 80 இல்ல 79. அதான் 80. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தது திரு மூப்பனார் மேல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஜிஎன் செட்டி ரோடு அப்படின்னு டி நகர்ல ஒரு இடத்துல அலுவலகம் வச்சிருந்தோம். அப்ப காமராஜ் பவன் எங்களுக்கு அலுவலகம் கிடையாது. காமராஜ் பவன் யாருக்கிட்ட இருந்ததுன்னா பி. ராமச்சந்திரன் அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா பழைய காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜ் உயிரோடு இருந்த நேரம் அது. அப்போ எங்களுக்கு எமர்ஜென்சி நேரத்தில் அப்ப மகாதேவன் பிள்ளை தலைமையில் காங்கிரஸ் இணையுது. KS ராமசாமின்றவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். பழைய காங்கிரஸ்ல மகாதேவன் பிள்ளை தலைமையில் பழைய காங்கிரஸ் எங்க கிட்ட சேருது. இப்ப யார தலைவரா போறதுன்ற போது DK பருவா என்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவரா இருந்தார். அவர் KS ராமசாமி தொடரணும்னு நினைக்கிறார். ஆனா அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்கள் இல்ல, திரு மூப்பனார் அவர்களை தலைவராக்கணும் அப்படின்னு ஒரே அடியா நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேடையில் மெரினா பீச்சில் கூட்டம் நடக்குது. அப்போ DK பருவா கிட்ட போய் மரகதம் சந்திரசேகர் அம்மா சொல்கிறாங்க, மூப்பனாரை இதே கூட்டத்தில் அறிவிச்செல்லாம் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, இந்திரா காந்தி அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அஸ் அ பிரைம் மினிஸ்டர் எமர்ஜென்சி இருக்கிற நேரம் அது நல்லா எடுப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பருவா முடியாதுங்கிறாரு. வில் பி கண்டினியூ மிஸ்டர் KS ராமசாமின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்திரா காந்தி கிட்ட போய் மரகதம்மா சொன்னோடனே இல்லை நீங்கள் மரகதம்மா சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு இந்திரா காந்திக்கு குடும்பத்தில் மரகதம்மா ஒருத்தர்ன்றதுனால அதை ஏற்றுக்கிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அறிவித்து தலைவராகிட்டார். தலைவரானதுக்கப்புறம் எங்களுக்கு அலுவலகம் கிடையாது. பழைய காங்கிரஸுக்கு தான் சத்தியமூர்த்தி பவன், எங்களுக்கு அலுவலகம் வேணும். அப்போ ஜிஎன் செட்டி ரோட்டில் திரு மூப்பனார் அவர்கள் ஒரு அலுவலகத்தை தேர்வு செய்து அந்த அலுவலகத்தில் இருக்காங்க 4 பொது செயலாளர் தான். ஒருத்தர் நெடுமாறன்,
அவர் தான் முதல். 2வது திண்டிவனம் ராமமூர்த்தி, 3வது டிஎன் அனந்தநாயகி, 4வது சிதம்பரம். இந்த 4 பேர் தான் ஃபுல்லாகவே, வேறு ஆஃபீஸ் பேரே கிடையாது. மூப்பனார் தலைவர். அந்த நேரத்தில் அந்த அலுவலகத்தை பிடிச்சாங்க. 77 காங்கிரஸ் கட்சி தோத்து போச்சு. இந்திரா காந்தி பிரதமர்லேருந்து போயிடுச்சு. 77 அந்த கட்டிடத்துக்கு வாடகை கொடுக்கல. அந்த வாடகை கொடுக்காதனால அந்த ஓனர், ஹவுஸ் ஓனர் கேட்டுக்கிட்டே இருந்தார். நானும் குத்தம்பாக்கம் சடகோபன் சொல்லி ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார். நானும் அவரை அந்த வீட்டுக்காரை போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், சார் கரண்ட் பில்லு கட்டுங்க, டெலிஃபோன் பில்லு கட்டுங்க, இந்த 2ம் கட்டாமல் இருக்கீங்க, வாடகையும் கொடுக்காமல் இருக்கிறீங்க, இப்படி இருந்ததுன்னா எப்படிங்க அதுன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் திரு மூப்பனார் வாரன்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய மூப்பனார் வீட்டுக்கு போனோம். போனபோது பால்கனியில் திரு மூப்பனாரும் சிதம்பரமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் போன உடனே கூப்பிட்டு, எங்கெங்கே கட்டுறது, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பணக்காரங்க, அட விடுங்க பார்த்துக்கலாம், ஆட்சியே போச்சு, இதுக்கப்புறம் வாடகை கட்டி அலுவலகம் நடத்தி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லேசியாக விட்டுட்டாங்க. மூப்பனார் அப்படி சொல்கிறாரு. மூப்பனார் சிதம்பரம் 2 பேருமே சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொன்னாங்க. 2 பேரும் அப்படி தான் சொன்னாங்க. குத்தம்பாக்கம் சடகோபன் உயிரோடு இல்லை இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். அப்புறம் குத்தம்பாக்கம் சடகோபன் மட்டும் என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நிற்க வைக்க பார்த்தாரு, முடியல. கடைசியில் இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக ஏஐசிசிக்கு போனோடனே வாடகையே கொடுக்கல இவங்க. இத்தனைக்கும் திண்டிவனம் ராமமூர்த்தி, நெடுமாறன், டிஎன் அனந்தநாயகி இவங்கெல்லாம் இருந்தோம். இவங்க 5 பேரும் சேர்ந்தே கொடுக்கலாம். 5 பேருமே கொஞ்சம் வசதியானவங்க தான் கொடுத்துருக்கலாம். நெடுமாறன் கூட அதுக்கு முயற்சி எடுக்கல. அப்போ அவரும் இருக்கார். அந்த நேரத்தில் இது இந்திரா காந்திக்கு போனவுடனே இந்திரா காந்தி ரொம்ப கோவப்பட்டாங்க. ஒரு அலுவலகம் நடத்துறது கூட முடியலன்னா எப்படி அது, எமர்ஜென்சியில் உங்களை தலைவராக போட்டோம் அப்படின்னு மரகதம்மாக்கிட்டே அவங்க கடிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா மரகதம்மா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. கடிச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் இவரை மாற்றிடணும், இவரை தலைவராக வச்சுக்கிட்டு. இன்னொன்று, காங்கிரஸ் பலமிழந்த ஒரு நிலையில் போயிடுச்சு. அப்போ 77, 78, 79 நெருக்கத்தில் இளைய பெருமாளை தலைவராக போட்டாங்க. 80 பாராளுமன்ற தேர்தல் வருது. முரார்ஜி தேசாய், சரண் சிங்குடைய கவர்மெண்ட் 2மே சரியில்லைன்னு கவுந்து போச்சு. 3-4 வருஷம்தான் அவங்க ஆண்டாங்க. கவுந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் திரும்பி வரும்போது தலைவர் இளைய பெருமாளோட தலைமையில் நாங்கள் 40ல் 39ல் 37 சீட்டு வெற்றி பெற்றோம். இந்த ஜிஎன் செட்டி அலுவலகத்துக்கு நாங்கள் போன போது பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு கார் டயர் பாதி தரையில் இறங்கி போயிருந்தது. ஒரு சேரோ ஒரு டேபிளோ வீட்டுக்காரன் தரவே மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரில் ஒரு மிலிட்ரி ஹோட்டலுக்கு மேலே ஒரு வாடகைக்கு எடுத்து தலைவர் இளைய பெருமாள் தலைவராக இருக்கிற வரைக்கும் அங்கே தான் நடத்தணும். நடத்தி முடிஞ்சிடுச்சு. அங்கே தான் நடத்தி எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிட்டோம். 37 சீட்டு. ஆனால் திரு மூப்பனார் அவர்களுக்கு தன்னை நீக்கிவிட்டு இவரை தலைவராக போட்ட அந்த வருத்தம் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இளைய பெருமாளை தலைவராக போட்டதுக்கு அப்புறமா தலைவராக போடுறதுக்கு முன்னாலேயே ஒரு நிகழ்வு நடந்துடுது. என்ன நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்வென்ஷன் நடக்குது. பிரம்மானந்த ரெட்டி காங்கிரஸ்ன்னு ஒன்று தொடங்குறாரு. அந்த ரெட்டி காங்கிரஸில் இவர் போய் இணைய பார்க்குறாரு. ஏன்னா அப்போ ஆட்சி வரல, இந்திரா காந்தி ஆட்சி வரல. இளைய பெருமாளை தன்னை மாற்ற போகிறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. தன்னை மாற்றிட போகிறாங்கன்னு தெரிஞ்சு ரெட்டி காங்கிரஸில் போய் தலைவராகணும்னு நினைக்கிறார். போய் அவரை பார்க்குறாரு. அவர் சொல்லிட்டார், இல்லை ஓவி அழகேசனை நாங்கள் தலைவராக செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோன்னா, அந்த கன்வென்ஷனில் நான் அந்த கன்வென்ஷனுக்கு போயிருக்கேன். 79ல் நடக்குது. நானும் குடந்தராமலிங்கம் தான் அந்த கன்வென்ஷனுக்கு ஒன்றா போனோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, மேடையில் 2 மணிக்கு மேலே நெடுமாறனை தமிழ்நாடு சார்பாக பேசுறதுக்கு மேடையில் ஏற்றிட்டாங்க. இவர் 3 மணிக்கு உள்ள வரார். நெடுமாறன் பேச ஒரு 10 நிமிஷம் இருக்குது. நெடுமாறன் பேச விட போகிறாங்க. வந்தனால டிஎன்சிசி பிரசிடென்ட் என்ற முறையில் அவரை மேடையில் ஏற்றிட்டாங்க. பேசினார். அதுக்கப்புறம் மரகதம்மா வீட்டுக்கு இந்திரா காந்தி சாப்பிட வந்தபோது அவங்க ஏன் மூப்பனார் இப்படி இவ்வளோ லேட்டாக வந்தாருன்னா, பிரம்மானந்த ரெட்டி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் போய் காங்கிரஸ் இனிமேல் வராது, அவ்வளோதான் காங்கிரஸ் கதை முடிஞ்சு போச்சுன்ட்டு பிரம்மானந்த ரெட்டியை பார்த்துட்டு வந்தார். அவர் முடியாதுன்னொன்னே இங்கே மேடைக்கு வந்தார். இஸ் அனதர் தேவராஜர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, அனதர் தேவராஜர்ஸ் அப்போ தான் கர்நாடகாவில் கட்சியை 2ஆக உடைச்சிருந்தார் காங்கிரஸை. அதே மாதிரி இவரும் என்னைக்கு இருந்தாலும் காங்கிரஸை தமிழ்நாட்டில் 2ஆக உடைப்பாரு. அப்படிதான் அதுக்கு மீனிங். இஸ் அனதர் தேவராஜர்ஸ். திரு மூப்பனாரை இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை 79ல். அப்பவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவரை மாற்றணும்னு. அப்போ மாற்றி இவரை போட்டாங்க, இளைய பெருமாளை போட்டாங்க. இளைய பெருமாளை போட்டதில் அவருக்கு கடுமையான வருத்தம். இவரை எப்படியாவது நிற்கிற மரகதம்மாவோட ரெக்கமெண்டேஷனில் தான் இளைய பெருமாள் தலைவராக வந்தார். 10 மாதம் ஆச்சுங்க. அதுக்குள்ளார என்ன நடக்குதுன்னா, அவங்க ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு மாடு ஒன்று இறந்து போகுது.
மாடு அதை எடுத்து போடுறதுக்கு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலரை கூப்பிடுறாங்க. அவங்க எடுத்து போடுறதுக்கு முடியல. அப்போ இருங்க நாங்க அப்புறம் போடுறோன்னு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த தலித் சமுதாய மக்களை இவங்க ஏதோ கொஞ்சம் தாக்கிட்டாங்கன்னு ஒரு புகார் வந்து அதை வந்து ஒருத்தர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய திரு இளைய பெருமாளுடைய கவனத்துக்கு கொண்டு வரார். இந்த மாதிரி தாக்கிட்டாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, அப்ப பிரபுதாஸ் பட்வாரி கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அவரை போய் நானும் இளைய பெருமாளும் தான் பார்க்குறோம். அவர் உடனே என்ன பண்றாரு, டிஜிபியை கூப்பிட்டு அந்த யாரெல்லாம் தலித் மக்கள் அடிச்சாங்களோ அவங்களை கைது பண்ணி உள்ள போட சொல்லிட்டார். திரு மூப்பனாருக்கு வேண்டியவங்கன்னு அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் எனக்கு வேண்டியவங்க அவங்கள நீங்க தஞ்சாவூர்ல ஒரு நிகழ்வுன்னும் போது என்ன கேட்காம நீங்க எப்படி போய் கவர்னரை பார்த்து கொடுப்பீங்க, எல்லாமே அன்டச்சபிலிட்டி கேஸ்ல போட்டாங்க, பெயிலே வர முடியல. அந்த கோபம் வேற திரு மூப்பனாருக்கு நிறையவே இருந்தது. இளைய பெருமாளை மாத்திடணும் அப்படின்னு போய் இந்திரா காந்தி கிட்ட போய் சொல்லி பார்க்குறாரு. இந்திரா காந்தி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டார் இவர் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாருன்னு நான், இளைய பெருமாள், தங்கபாலு 3 பேரும் போய் இந்திரா காந்தியை பார்த்தோம் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர். அவங்க சொன்னாங்க, இப்போ தான் எலெக்ஷன் நடந்தது, 40 சீட்டுக்கு 37 சீட்டு உங்கள் தலைமையில் ஜெயிச்சிருக்கோம், அது எப்படி மூப்பனார் சொன்னால் உங்களை மாற்றிடுவோமா? டோன்ட் வரி மிஸ்டர் இளைய பெருமாள், ஐ டேக் கேர் அப்படின்னு சொன்னாங்க. சஞ்சய் காந்தியை பார்த்தோம். சஞ்சய் காந்தி உயிரோடு இருந்தார். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவருக்கு பரம விரோதி ஆர் வெங்கட்ராமன் அவர்கிட்ட போறார். இளைய பெருமாளை எப்படியாவது மாற்றணும், நீங்களும் நானும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்கார், தஞ்சாவூர்காரு. அவர் ஏதோ மனசு ஒரு 4 நாள் மாத்துறாரு. அவர் கொஞ்சம் படியில, அவர் கொஞ்சம் இவரை பற்றி தெரியும் அவருக்கு, அதனால அவர் படியில. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்டேஜில் அவர் மனசை மாத்திடுறாரு. இப்போ இந்திரா காந்தி கிட்ட போய் என்னம்மா ஏதோ இவரும் சொல்றாரு, மற்றவங்கள ஏதோ சொல்றாங்க, கொஞ்சம் அவரை இது பண்ணிட்டு தான் மாத்திட்டு தான் போட்டா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஏத்துக்கிட்டு அவரை மாத்திட்டு மூப்பனார் என்ன நினைக்கிறாரு, தனக்கு வேண்டிய ஒருத்தனை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. பழனியாண்டி, மாரிமுத்து, ஏஆர் மாரிமுத்துன்னு சில பேர் இருந்தாங்க. அப்போ அவங்கள கொண்டாட நினைக்கும் போது வெங்கட்ராமன் இவரை விட கில்லாடி. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு வேண்டிய எம்பி சுப்பிரமணியத்தை தலைவராகிட்டார். அவர் இளைய பெருமாள் கிட்ட துணைத் தலைவராக இருந்தார், அவரை தலைவராகிட்டார். இப்போ இதுதான் அவர் சொல்ல வந்த கதையை இவ்வளவு பேர் கூட்டத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அவர் நியமிக்கப்பட்ட விதம் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவர் நீக்கப்பட்ட விதமும் எதனாலன்னு சொல்லிட்டேன். ஒரு மாடால வந்த பிரச்சனைய பெரிதாக்கி எப்படியாவது இவரை நீக்கணும், தன்னை தலைவர்கள் இருந்து நீக்கிட்டு. ஏன்னா இவர் போனதுனால அனதர் தேவராஜர்ஸ்ன்னு சொல்லிதான் மாத்தினாங்க இவரை. அதுக்கப்புறம் இவரை அவங்க நம்பவே இல்லை. திரு மூப்பனார் அவர்களை இந்திரா காந்தி நம்பவே இல்லை. 79 மரகதம்மா வீட்டுக்கு சாப்பிட வந்தவங்க சொன்னவங்க, இதுதான் சிதம்பரம் நியமிக்கப்பட்ட விதம். இப்படி இவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்காததுனாலையும், அந்த கூட்டத்தில் லேட்டா அவர் பிரம்மானந்த ரெட்டி காங்கிரஸ் தலைவர் போய் கேட்டு கொடுக்காதனால வந்ததுனாலையும், இதை சிதம்பரம் அவர் கூடவே இருந்து 96 இவங்க தமாக உருவாக்குறாங்க. இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை எவ்வளவு பொன்மொழின்னு நீங்க பாருங்க. என்னைக்கு இருந்தாலும் இவர் கட்சியை உடைப்பாருன்னாங்க. அப்போ கட்சியை உடைக்கிறாரு. அவர் கூட சிதம்பரம் தான் இருக்காரு. அவர் தான் அந்த சைக்கிள் சின்னெல்லாம் வாங்கினவர் சிதம்பரம் தான், எல்லாருக்கும் தெரியாது. அப்போ அதை சொல்லணும்ல வெளிப்படையா. இளைய பெருமாள் 100ஆண்டு விழாவில் நீங்க பேசும்போது இளைய பெருமாளுடைய பெருமைகளை தான் நீங்க பேசணும். அவர் நீக்கப்பட்டது இது சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவர் பேசுனதுல எனக்கும் வருத்தம் இருக்குதுங்க. உங்க கேள்வி நியாயமான கேள்வி. நீங்க கேட்டதற்கு இதுதான் பதில். நியமிக்கப்பட்ட விதம் இப்படி. அந்த கூட்டத்தில் கலந்துக்காத தேவராஜ் அனதர் தேவராஜ் சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாடு பிரச்சனையை பெருசாக்கி, காரணம் போட்ட அன்னிலிருந்து இவரை மாத்தணும்னு அவர் உறுதியா இருந்தார். தன் பதவியை இவர் அபகரிச்சுக்கிட்டார். ஏன் அபகரிச்சாரு? அங்கதான் கேள்வி. வாடகையே 3 வருஷமா கொடுக்காம ஒரு சேரை ஏங்க வாடகை கூட கொடுக்க மாட்டேன்னா எப்படிங்க? அது ஒரு இடத்துக்கு வாடகை கொடுக்கணும்ல, ஒரு கட்சி அலுவலகத்துக்கு. சத்தியமூர்த்தி பவன் பா ராமச்சந்திரன் கிட்ட அந்த வருத்தத்தில் இவங்க கட்சியை நடத்தல, கட்சியே காலி பண்ணிட்டாங்க. அதனால இளைய பெருமாளை போட்டவொன்னு ஒரு டேக்கப் ஆச்சு. அதை தான் மாத்தின விதமும் நியமிக்கப்பட்ட விதமும் அவர் சொல்ல தயங்கினாரு. இப்போ நான் உங்க சேனல் மூலமா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் நேற்று சொன்னதுக்கு உண்டான முழு காரணம் அவர் ஒரு மூப்பனாரனுடைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்ததுனால தான் இப்போ இளைய பெருமாள் அவர்களை தாக்கி நேற்று பேசியிருக்காரு. இதுதான் காரணம் ஓவராலா? இல்லை, இளைய பெருமாளை அவர் தாக்கி பேசினாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணும்ல, அவர் நியமிக்கப்பட்ட விதம் சொல்லணும். அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் மூப்பனார் ஃபாலோயர் அவர். ஓகே, அதை சொல்லணும். ஏன் அவர் நீக்கப்பட்டாருன்றதையும் இவர் சொல்லணும். அந்த ரெண்டையுமே சொல்லாம ஒரு கூட்டத்தை எப்படி நிறைவு பெறும்? நீங்க ஒரு நிதியமைச்சராக இருந்தவர், ஒரு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர்,
எல்லோரும் சொல்றாங்க விவரமானவர், எல்லா மனதில் பட்டதை தைரியமாக சொல்லக்கூடியவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர் ஏன் நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன பண்ணீங்க? 96ல் திரு மூப்பனார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சும் போது கூட போனீங்க. என்ன சொல்லிட்டு போனீங்க? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பாழுங்கடத்தில் பாறாங்கல்ல கட்டி விழறதுக்கு சமம் நீங்க தான் சொன்னாரு. திரு சிதம்பரம் தான் சொன்னாரு. அப்படித்தானே நீங்க கட்சி உடைச்சிட்டு போனீங்க. நரசிம்மராவ் எவ்வளவு தூரம் சொன்னாரு, நீங்க இருங்க நம்ம வந்து கூட்டணியை ஒரே நாளில் முறிக்க முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க கேட்காம போனீங்க. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், ஜெயலலிதா கூட்டணி தோக்கும்னு தானே நீங்க போனீங்க. சரி, 98ல் திரும்ப நீங்க என்ன பண்ணீங்க? எந்த ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்க கூடாது, ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சா தோக்குன்னு சொன்னீங்களா, அதே ஜெயலலிதா கூட தமாக கூட்டணிக்கு போச்சு. திரு மூப்பனார் அவர்கள் கூட்டணிக்கு போனாரு, ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரு வாசன் அவர்களுக்கு குழந்தை பிறந்த காரணத்தை வச்சு திரு மூப்பனார் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 2 வருஷத்துல மாறிட்டாங்க. எனக்கு ஜெயலலிதாவோட சேர்ந்ததில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஜனநாயக பேரவைன்னு இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு சிதம்பரம் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுறாரு. அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களே அவர் பேசணும். 1980ல் அவருக்கு சீட்டு கொடுக்கல. திரு இந்திரா காந்தி ஆர்வி சாமிநாதனுக்கு அந்த சீட்டை ஒதுக்கிட்டாங்க. சிவகங்கை தொகுதியே 1980ல் அவர் எம்பி சீட்டு கேட்டார். அவருக்கு கிடைக்கல, ஆர்வி சாமிநாதனுக்கு கொடுத்துட்டாங்க. கட்சியிலிருந்து விலகிட்டார். அப்பவே 1980ல் விலகிட்டு என் குடும்ப மானத்தையே இந்திரா காந்தி வாங்கிட்டாருன்னு சொன்னவர் தான் சிதம்பரம். அதையும் நான் அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். அதோட காங்கிரஸ்ல எந்த கூட்டத்துக்கு யார் போய் கூப்பிட்டாலும் காங்கிரஸ் கூட்டத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் சிதம்பரம். அதனால இந்த உண்மைகளை சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. அதை மறைக்க பார்க்கறது. ஏன் மறைக்கிறீங்க? திரு மூப்பனார் அவர்கள் திரு இளைய பெருமாள் அந்த 10 மாசம் கட்சியை நடத்தவே விடலை. அவ்வளோ தொந்தரவு கொடுத்தார். இன்னைக்கு இந்த இயக்கம் சிதறுண்டு போனதற்கு காரணம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பதை திரு சிதம்பரம் நேற்று அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கணும். எவ்வளவு மன உளைச்சலுக்கு 10 மாதம் திரு இளைய பெருமாள் உண்டானார் என்பதை நானும் தங்கபாலும் பக்கத்தில் இருந்து பார்த்தோம். திரு மரகதம்மாகிட்ட திரு இளைய பெருமாள் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்வார், பார்த்துக்கலாம் பெருமாள் இளைய பெருமாள் இருங்க, அதெல்லாம் ஒன்றாகாது, நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் நான் என்ன கேட்குறேன்னா, நானும் தங்கபாலும் தான் அவர் கூட இருந்து எல்லாமே மூவேந்த முடியரசுன்னு ஒரு தம்பி இருந்தார். அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. நாங்கள்லாம் 3 பேர் தான் அவரோட நெருக்கமாக இருந்தோம். அப்போது நீங்கள் அதை சொல்லணும் இல்லை. நீங்களே 80ல் காங்கிரஸை விட்டு விலகினீங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு வந்தீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நிதி அமைச்சராக்குறாங்க, உயர்ந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஒரு தலித் தலைவர் லீடரில் அவரை எவ்வளோ நீங்கள் அவமானப்படுத்துறீங்க? 10 மாதம் தானே நீங்கள் அவரை தலைவராக விட்டீங்க. 1 இயர் கூட நீங்கள் அவரை தலைவராக இருக்கிறதுக்கு விடலையே. அப்புறம் அந்த தலித் தலைவரை யார் விடலை? திரு மூப்பனார் விடலை. நீங்களாம் அவர் கூட தான் இருந்தீங்க. வேணாங்க, ஒரு தலித் லீடரு அவர் தொடர்ந்து இருக்கட்டும் ஏன் நீங்களாம் சொல்லலை? அந்த வருத்தம் மனசுக்குள்ள இருக்குது. ஏன் நீங்க சொல்லலை? இருக்கட்டுங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருக்கட்டுங்க. ஒரு தலித் லீடர், அதுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா 15 வருஷம் எம்பியா இருந்தவர். ஒரு இளைய பெருமாள் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை அமைச்சு நேரு அமைச்சாரு. லால் பகதூர் சாஸ்திரி அதை கண்டினியூ பண்ணாரு. ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு கூட தலித் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடந்ததுன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு இளைய பெருமாள் கமிஷனுடைய பரிந்துரைகள் தான் இன்றைக்கும் தலித் மக்களை வாழ வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்க உண்மையே பேசணும். ஏன் மறைச்சு பேசுறீங்க? அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு இந்த இயக்கம் சிதறுண்டு கிடக்கு அப்படின்னு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸை மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா? இல்லைங்க, இந்த காங்கிரஸ் இப்போ இருக்கிற காங்கிரஸ்ன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன நிலை? அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு தலைவர் தலைவர் காமராஜர் அவங்க இறந்த போதுங்க 44% வாக்கு இருந்தது. அப்போ 76ல் திரு மூப்பனார் அவர்கள் இணையும் போது மகாதேவன் தலைமையில தான் பழைய காங்கிரஸ் இணையுது. அப்போ அதே வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்றோம். இந்திரா காங்கிரஸ், அது பழைய காங்கிரஸ். இவங்க இணைஞ்சிடறாங்க, இவரை தலைவராக போடுறோம். ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு பார்ட்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நீங்க அந்த கட்சி ஒழுங்கா நடத்தல, இருந்த இடத்துக்கே வாடகை கொடுக்கல, கட்சி சிதறுண்டு போச்சு. கட்சி அலுவலகத்துக்கே போறது இல்லைங்க. 3 வருஷமா வாடகை கொடுக்கலன்னா உங்களை எப்படி அலுவலகத்துக்குள்ள விடுவாங்க? அலுவலகமே இல்லை. ஒரு தலைவரை ஒரு தலைவர்னா, ஒரு கட்சின்னா ஒரு அலுவலகம் இருக்கணும் இல்லை? அங்கதானே தொண்டர்கள் சந்திக்க முடியும். அலுவலகமே கிடையாது. அதனால இந்த 3 வருஷத்துல கட்சி இல்லாம போயிடுச்சு. அப்போ கட்சி சிதறுண்டு போச்சு. அதுக்கப்புறம் திரு மூப்பனார் 96ல் கட்சியை
வெளியில் போனவுடனே கட்சி வந்து பாதி அப்பள உண்டு போச்சு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது பலகீனம் தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மூப்பனார்கிட்ட போன சிதம்பரம் 98 ஜனநாயக பேரவை அங்கே சிதறுண்டு போகுது. மறுபடியும் வந்து வாசன் தலைமையில் காங்கிரஸில் இணைகிறாங்க. மறுபடியும் அவர் வெளியே போகிறாரு. அதை தான் நான் சொல்கிறேன். இவர்களால் தான் இந்த கட்சி பலகீனமாயிடுச்சு என்ற குற்றச்சாட்டை நான் சுமத்த விரும்புகிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. தேங்க்யூ.